இப்போது யூடியூப்பில் வந்துட்டு சொல்கிறாங்க இதுமாரி 1 இயர்க்குள்ளே, அதாவது 3 மாதத்துக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் வரணும். 1 இயர்க்குள்ளே வாட்சிங் ஹவர்ஸ் 3 மில்லியன் வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி 3 வீடியோஸில் வந்துட்டு 3 மில்லியன் 4 மில்லியன் போகணும்னு சொல்லிட்டு டார்கெட் மாதிரி இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் எப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமாப்பா இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படின்ட்டு? தெரியல. ஆனால் 1K வந்துருச்சு ஃபாலோவர்ஸ். இப்போ தான் போட்டேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ வரணும் போகணும்னு தெரியல. தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பொங்கல் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? இல்லைங்க, இப்போ தாங்க நியூ இயர்டே பிறந்துருக்குது. இன்னும் பொங்கல் கிடக்குதுங்கன்னு 10-12 நாள் இருக்குது. தெரியலங்க துணி எடுக்கிறதா என்னன்ட்டு. தம்பிக்கு எடுக்கணும். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி எடுத்த போன பொங்கலுக்கு இல்லை போன தீபாவளிக்கு எடுத்த saree அப்படியே இருக்குது. தைக்கல. அது தைச்சி போட்டுக்கலான் இருக்கேன். பார்ப்போம், எதுக்கு வீண் செலவு பண்ணிக்கிட்டுன்ட்டு. கொஞ்சம் வருமானம் கம்மிங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் சேலரி தான் அவருக்குமே. அப்புறம் நிறைய செலவாகுது செய்கிறது. ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாம் செய்கிறது அப்படி இப்படின்ட்டு போகிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நானே ட்ரெஸ் கேட்க வேணான்ட்டு நினைக்கிறேன்ல, அதான் நடக்கும். இருக்குது, saree இருக்குது, saree கட்டிக்குவேன். அவர் எடுத்து கொடுத்தா கட்டிக்குவேன். எடுத்து கொடுக்கலன்னா சரி ஓகே, வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறது கட்டிக்குவேன்ப்பா, அவ்வளோதான். நானும் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க மாட்டேன். அவருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்க மாட்டேன். என்னடா இந்த அக்கா அப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே நான் அதை தான் சொல்கிறேன். அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அம்மாவே வாங்கி தரலான்ட்டு நீ வாங்கி தந்தது அவங்கள்ட்ட சண்டை போடலாம். ஆனால் இங்கேருந்து வரப்போ ஒரு ஃபேமிலின்னு வரப்போ அதெல்லாம் முடியல. என்னடா மொக்க போடுறேன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ நேரம் லைவ் போடுவீங்க? இதோ வரேன்ப்பா, டைம் ஆகிட்டா. இன்னும் 10:30, இன்னும் ஒரு 2 நிமிஷம் லைவில் இருப்பேன்ப்பா, அவ்வளோதான். ஏன்னாச்சும் ஒர்க் இருக்குங்களா மணி உங்களுக்கு? லைக் பண்ணிட்டேன்ப்பா. குட் நைட். ஓகே தனி, ஓகே பாய், குட் நைட். எல்லாம் பார்த்துருங்க, பார்த்து பத்திரமா தூங்குங்க. காலையில் பார்க்கலாம், ஓகேங்களா? பாய். எப்பா இல்லை, டெய்லியும் இதே டைம் லைவ் போடுவீங்க? போடுவேன்ப்பா லைவ். அங்கே போடுவேன் கண்டிப்பாக. நான் லைவுக்கு வருவேன் ஒரு 9 மணிக்கு மேலே. ஆக்சுவலாக தெரியலப்பா, தம்பி ஒரு சில டைம் சீக்கிரமாக தூங்குறான், ஒரு சில டைம் லேட்டாகி தூங்குறான். அதனால் லைவ் இத்தனை மணிக்கு தான் வருவேன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நான் இல்லாட்டி லைவ் போடுறதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோஸ் இல்லாட்டி போஸ்ட்டு போடுறேன். போட்டேன்னா நான் கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுவேன், சரிங்களா? குட் நைட். நாளை மீட் பண்ணலாம். ஓகே மணி, ஓகே பாய், குட் நைட்.